ஏற்கனவே பாமகவை நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய ஒரு பொதுக்குழுவில் 16 குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த 16 குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி பதிலளிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்த நிலையில் அன்புமணியின் தரப்பிலிருந்து எந்தவிதமான ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போது பாமகவின் நிறுவனரான ராமதாஸ் இந்த ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறார். அதாவது பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே அன்புமணி விடுவிக்கப்படுவதாக ராமதாஸ் தற்போது இந்த ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரான ராமதாஸோட பையன் அன்புமணி ராமதாஸ் ஒரு சில காரணங்களுக்காக கட்சியிலிருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 நாள் கெடு கொடுத்திருந்தாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மேல சுமத்தி ஒரு 16 குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருந்தாங்க. முதல் கட்டமா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடுத்திருந்த நிலையில பதில் கொடுக்காத எடுத்து 10ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நாங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில நம்ம நிருபர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்ச ராமதாஸ் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது கட்சியோட தகுதியை நடத்த கட்சிக்கு தகுதி இல்லை, பாமக கட்சிக்கே தகுதி இல்லாதவர் அன்புமணி அப்படின்னும், பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பு நிர்வாகிகளை மனம் புண்படி நடத்ததாகவும் கட்சியை அழிக்கும் வகையில செயல்பாடு பண்றதாகவும் சொல்லி அன்புமணி ராமதாஸை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக மட்டும் இல்லாம கட்சியோட எதிர்கால வளர்ச்சி மற்றும் குந்தகம் அதாவது கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு சூழ்நிலை காரணமா அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. கட்சி விரோத நடவடிக்கை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்ன இவர் முடிந்த வரைக்கும் அதாவது கடிதம் எழுதணும், அதுக்கும் பதில் சொல்லல, வார்த்தைகள் உண்டு, அதுக்கும் பதில் சொல்லல, எதையுமே கேட்காத ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறதால அவரை கட்சியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட இல்லாம பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருந்த போது ஒரு என்ன சொல்லியிருந்தாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதாகவும் சொன்னாரு. இதோட அர்த்தம் எனக்கு தெரியாட்டாலும் அந்த செயலானது தந்தையை விட அதிகமாக, மகனின் செயல் தந்தையை விட அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் மறைமுகமா பாமகவுக்கு சுட்டிக்காட்டதாக சொல்லி குறிப்பிட்டாரு. அதே மாதிரி இவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையினும், இன்று முதல் அதாவது பாமகவோட இன்று முதல் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவிச்சவர். 46 ஆண்டுகள் ஓடி உழைத்த உருவாக்கின கட்சி இந்த கட்சியினும் 96,000 கிராமங்களுக்கு சென்றிருக்கிறோம். குமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை கஷ்டப்பட்டு 96,000 கிராமங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு அந்த கட்சியை உருவாக்கின ஒரு நிலையில அப்படி கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் அப்படின்னு சொன்ன பிறகும் பல்வேறு கட்டத்துல பெண்களுக்கும், அதாவது 14,000 பெண்களுக்கு நாங்க 3 நாட்கள் பயிற்சி வழங்கி அதன் வர்த்தகமா அப்படி கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி முன்னால குற்றச்சாட்டிடும், ஆனா அவர் எதுக்குமே அவர் தலை சாய்க்கல அப்படின்னு சொன்னதோட இல்லாம அவர் வேணா தனியா கட்சி ஆரம்பித்துக் கொள்ளட்டும், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், இதை ஏற்கனவே 3 முறை அவர்கிட்ட சொல்லி இருக்கிறேன்னு சொன்னதாகவும், இப்போதும் சொல்றேன் தனியாக வேண்டும்னா வைத்துக் கொள்ளட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோட இல்லாம தனி மனிதனாக நான் உருவாக்கிய இந்த கட்சிக்கு உரிமை கொண்டாட அன்புமணி ராமதாஸால முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி 2 முறை விவாதத்திற்கு அழைத்தும் அவர் நேரிலேயோ தபாலிலேயோ அல்லது பதிலே வரல அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் அன்புமணி கட்சி விட்டு நீக்கிறதுல எந்த விதமான பின்னடைவும் இல்லைன்னு குறிப்பிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பயிர்களுக்கு இடையே களைகள் முளைத்தால் அது பிடுங்கிறது சகஜம், அந்த மாதிரி ஒரு களையை தான் நான் இப்ப பிடுங்கி இருக்கிறேன், அதாவது களையை நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆலோசனைகள் சொல்லப்பட்ட அதன் அடிப்படையில கட்சிகள் வளராது. இப்பவும் சொல்றேன், இதன் மூலம் உன்னோட குடும்பம் தான் வளருமே தவிர கட்சிகள் வளர, நீ புது கட்சி ஆரம்பிச்சா கூட அந்த கட்சியானது வளராதுன்னு குரலை முன்னெடுத்து இதை சொல்றதாகவும், என்னோட 40 முறை பேசினதா சொன்னாப்பாங்க. ஆனா ஒருபோது இந்த மாதிரி சொன்னது எல்லாமே பொய்யணும், எந்த விதமான தொடர்பு வைக்கல அப்படின்னு சொன்னதோட இல்லாம தன்னோட மனம் வருந்தி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும், தன்னை உழவு பார்க்கறதுக்காகவே தனது வீட்டுல பக்ஸ் பொருத்தினதா சொல்லி அவர் மன வருத்தப்பட்டு தெரிவிச்சிருந்தாரு. மனம் இறுகித்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில அதாவது இந்த இரவு பொழுதுகள்ல இதை பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தவிச்சுட்டு வர்றதாகவும் கூறி அவரு
தர்மபுரி செல்லலாம்னு சொல்லி கூறும்போது கூட மாவட்ட செயலாளர்கள் கிட்ட அது குறித்து பேசும்போது அவரால் நியமிக்கப்பட்ட பலர் வந்து கூட்டம் வரக்கூடாது, 50 பேர் தான் கூடலாம், 100 பேர் தான் கூடலாம் அப்படின்னு சொல்லி நிர்பந்திச்சதாகவும் மனவருத்தப்பட்டு அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதாவது தன்னோட ஆயுள் உள்ளவரை இந்த கட்சிக்கு நான் தொடர்ந்து பாடுபடுவேனும், ஒட்டுமொத்த சமுதாயங்களும் முன்னேறணும் அப்படிங்கறதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற அவரு இவரை நீக்குவதன் மூலம் வள்ளுவர் குறிப்பிட்ட அதாவது தந்தை மகன் காற்றும் உதவி அப்படிங்கிற ஒரு திருக்குறளை முன்னிறுத்தி சொன்னாரு. அதாவது ஒரு புதியவர்கள் வந்து பாமகவுல இப்படி புதிதாக வந்து இவர் வந்து நியமிக்கிறதுல பாமகவில் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு வருத்தம் தெரிவிச்சாரு. அப்போ வந்து இந்த செயல் தலைவர் பதவி வந்து இப்ப அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதை சொன்னீங்க, அடுத்து யாரை அமைக்கலாம்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அந்த பதவி இருக்குது, யாரை எப்ப நியமிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அப்ப நியமிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பசுமை தாயகம் கட்சியில சௌமியா அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர அந்த சூழ்நிலையில அதை குறித்து கேட்டபோது தான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாருங்க. அதாவது 48 காலம் பல்வேறு கட்சிகள் கூட, திராவிட கட்சிகள் கூட பல்வேறு கட்டத்துல கூட்டணி அமைத்து அதன் அடிப்படையில அந்த சேலம், அந்த தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு பலமான வாக்கு வங்கி அமைத்துள்ள இந்த பாமக அப்படிங்கிறது வந்து தமிழகம் முழுவதுமே ஓரளவு கட்சி நிர்வாகிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சி பிரமுகர்கள் உண்டு. ஆனா சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு அந்த மாவட்ட குறிப்பிட்ட ஒரு 7-8 மாவட்டங்கள்ல அந்த வன்னியர் வாக்குகளுக்கு பேஸ் பண்ணி அந்த பாமக வந்து இருந்துட்டு இருந்தது. இந்நிலையில பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தற்போது 2ஆக உடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது உருவாகி இருக்குது. இந்த நிலை இன்னும் தொடருமா அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல தெரிய வருங்க.